to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 54 அதிகாரம் 17 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, குற்றச்சாட்டுகள் புயல் போல எழும்பும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்களை அழிக்க வந்த அந்த ஆயுதம் உங்களையே உயர்த்தும் படிக்கட்டாக மாறும். அது எப்படி சாத்தியமென்று இன்று தேவன் உங்களுக்கு காண்பிக்கப் போகிறார். ஒருவேளை இன்று உங்களை யாராவது தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் செய்யாத விஷயத்திற்காக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கலாம். நீங்கள் அமைதியாக அழுதிருக்கலாம். ஆனால் தேவன் மௌனமாக இல்லை. இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ஏனென்றால் இன்று நீங்கள் கேட்க போகும் ஒரு வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையை என்றென்றும் மாற்றும். கர்த்தர் இன்று உங்களிடம் நேரடியாக பேசுகிறார். ஏசாயா 54:17. இந்த ஒரு வசனம் உங்கள் எல்லா பதில்களையும் தருகிறது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்ற வாக்குத்தத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இது மனிதனுடைய வாக்குறுதி அல்ல. இது என்றென்றும் ஜீவிக்கும் தேவனுடைய மாறாத வாக்குத்தத்தம். குற்றச்சாட்டுகள் புயல் போல எழும்பும்போது உங்களை தேவன் பரிசுத்தத்திலும் சத்தியத்திலும் உயரும்படி அழைக்கிறார். விரோதமாக எழும்பும் ஒவ்வொரு குரலையும் உங்கள் வளர்ச்சி அமர்த்தி போடும். பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாக வரும் தீமையின் எல்லா தாக்குதல்களையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தர் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று கூறுகிறார். பொல்லாதவர்கள் உங்களை அழிக்க ஆயுதங்களையும் பொய்யான வார்த்தைகளையும் பயன்படுத்தலாம். ஆனால் தேவன், என் பிள்ளையே, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. அநியாயமாய் பொய்யாய் உன்னை குற்றப்படுத்தும் எல்லா நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று கூறுகிறார். எந்த தீமையும் உன்னை தொடாமல் உனக்கு விரோதமாய் கூறப்படும் எந்த குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படாமல் போகும்படி நான் செய்வேன். நான் உன் வாழ்க்கையை நீதியாய் விளங்க பண்ணுவேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர், இது நான் உனக்கு தரும் சுதந்திரம், என்னிடத்திலிருந்து வரும் நீதி என்று கூறுகிறார். நம் தேவன் நியாயமுள்ளவர். அவர் அதை உங்களுக்கு காண்பிப்பார், உங்களுக்கு நியாயம் செய்வார். ஆனால் இது எப்படி நடக்கும்? தேவன் உங்களை வெறும் பாதுகாப்பதல்ல, உங்களை உயர்த்த போகிறார். இது எப்போது நடக்கும்? தேவனுடைய பரிசுத்தம் உங்கள் மேல் வரும்போது உங்களுக்கு அவர் இதை செய்வார். வேதம், எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது என்று கூறுகிறது. தேவன் உங்களுக்கு தேவ ஞானத்தை தருகிறார். உங்களுக்கு விரோதமான சூழ்நிலைகளின் நடுவிலும் தேவ ஞானம் வரும். இன்னும் அதிகமாக செழிப்பதற்கான வழியை அவர் காண்பிப்பார். நீங்கள் செய்ததை சரி என்று நிரூபிக்க எல்லா நேரமும் போராட தேவையில்லை. சில நேரங்களில் தேவன் உங்களுக்காக பேசுவது உங்கள் வளர்ச்சியின் மூலம். உங்கள் வளர்ச்சியே குற்றம் சொல்லுகிறவர்களின் வாய்களை மூடும். மனிதர்கள் உங்கள் கதையின் ஒரு பக்கத்தை மட்டுமே பார்க்கிறார்கள். தேவன் முழு கதையையும் பார்க்கிறார். மூன்றாவதாக, தேவ ஆவியை கொண்டு சத்துருவின் ஆயுதங்களை கீழே விட பண்ணுவீர்கள். வேதம், கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் என்று கூறுகிறது. பரிசுத்த ஆவியானவர் வாயிலாக தேவன் உங்களுக்கு இந்த வல்லமையை தருகிறார். எந்த அளவு அதிகமாக தாக்குதல்கள் வருகின்றனவோ அந்த அளவுக்கு உங்கள் வாயிலாக தேவன் அற்புதங்களை செய்வார். பயப்படாதிருங்கள். தேவ ஆவியானவரால் நீங்கள் தேவனுடைய கரமாக மாறுவீர்கள். ஆனால் கேளுங்கள், தேவன் உங்களை பாதுகாப்பதில்
இடத்திலேயே நிற்கவில்லை. உங்களை குற்றப்படுத்தியவர்களின் முன்பாகவே அவர் உங்களை உயர்த்தப் போகிறார். தேவன் உங்களை சத்துருவின் முன்பாக மேன்மைப்படுத்துவார். வேதம், உன்னை சிறுமைப்படுத்துகிறவர்கள் உன்னிடத்தில் வந்து வணங்குவார்கள் என்று கூறுகிறது. குற்றம் சுமத்துகிறவர்கள் உங்களை தாழ்த்த முயற்சிக்கும் போது தேவன் உங்களை உயர்த்துகிறார். ஏனென்றால் தாழ்மையுள்ளவர்களை தேவன் உயர்த்துகிறார். மனிதர்கள் உங்களை தாழ்த்தும் போது கலங்காதிருங்கள். தேவன் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் போது யார் உங்களுக்கு விரோதமாக நிற்க முடியும்? உங்கள் பொறுமையே உங்கள் வெற்றியின் அடையாளம். வேதம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள் என்று கூறுகிறது. குற்றச்சாட்டுகள் வரும்போது உடனே பதில் சொல்ல வேண்டும் என்று நினைக்காதீர்கள். சில போராட்டங்களை தேவன் உங்களுக்கு பதிலாக போராடுவார். நீங்கள் அமைதியாக இருந்து அவரை நம்பும் போது அவருடைய வல்லமை உங்களுக்காக வெளிப்படுகிறது. நீங்கள் அனுபவிக்கும் ஒவ்வொரு சோதனையும் ஒரு சாட்சியாக மாறும். உங்களுக்கு விரோதமாக வரும் ஒவ்வொரு தாக்குதலும் தேவன் உங்களை மேலும் உயர்த்துவதற்கான படிக்கட்டாக மாறும். யோசேப்பை நினைத்து பாருங்கள். அவனை குழியில் போட்டார்கள், அடிமையாக விற்றார்கள், சிறையில் போட்டார்கள். ஆனால் இறுதியில் தேவன் அவனை எகிப்தின் பிரதானியாக உயர்த்தினார். ஏனென்றால் தேவன் நினைத்தது தீமைக்கல்ல, நன்மைக்கே. அதே தேவன் இன்று உங்கள் வாழ்க்கையிலும் செயல்படுகிறார். இப்போது ஒரு கேள்வி. இன்று உங்கள் வாழ்க்கையில் யாராவது உங்களை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்களா? யாராவது உங்களை தாழ்த்த முயற்சிக்கிறார்களா? அப்படியானால் இந்த வார்த்தைகள் உங்களுக்காகவே. தேவனுடைய வழிகள் மனித வழிகளிலிருந்து வேறுபட்டவை. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். மனிதன் வெளிப்புறத்தை பார்க்கிறான், ஆனால் தேவன் இருதயத்தை பார்க்கிறார். எனவே மனிதர்களின் தீர்ப்புக்கு அஞ்சாதிருங்கள். தேவனுடைய தீர்ப்பே இறுதியானது. உங்கள் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு அழுத்தமும் உங்களை உடைக்க அல்ல, உங்களை பலப்படுத்தத்தான். வேதம், அற்பமான நம்முடைய லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை நமக்கு உண்டாக்குகிறது என்று கூறுகிறது. இன்றைய வேதனை நாளைய சாட்சியாக மாறும். எனவே பிரியமானவர்களே, குற்றச்சாட்டுகள் புயல் போல எழும்பும்போது தலை குனியாதிருங்கள். உங்கள் கண்களை தேவன் மேல் வையுங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்காரன் கூறினது போல நம்முடைய ஒத்தாசையும் வல்லமையும் கர்த்தரிடத்திலிருந்தே வருகிறது. அவர் உங்களை கைவிட மாட்டார். ஒவ்வொரு தாக்குதலிலும் ஒவ்வொரு சோதனையிலும் அவர் உங்களோடு இருக்கிறார். அவருடைய சமூகம் உங்களுக்கு போதும். கேளுங்கள், இது மனிதனுடைய வாக்குறுதி அல்ல, இது என்றென்றும் ஜீவிக்கும் தேவனுடைய மாறாத வாக்குதத்தம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். இது கர்த்தர் சொன்னது. இது மாறாது, இது நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் இது நடக்கும். இந்த வார்த்தைகள் இன்று உங்கள் இருதயத்தை தொட்டிருந்தால் கமெண்டில் எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது என்று எழுதுங்கள். இந்த செய்தி இன்னொருவருக்கும் தேவையாக இருக்கலாம். அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். வீடியோவின் ஆரம்பத்தில் கேட்டோம் அல்லவா, குற்றச்சாட்டுகள் புயல் போல எழும்பும்போது என்ன செய்வீர்கள் என்று. இப்போது உங்களுக்கு பதில் தெரியும். தலை குனியாதிருங்கள், அமைதியாக இருங்கள். தேவன் போராடுவார், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஜெபம். பரலோக தகப்பனே, இன்று இந்த செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு விரோதமாக எழுந்திருக்கும் ஒவ்வொரு பொய்யான குற்றச்சாட்டையும், தீமையான வார்த்தைகளையும், இரகசியமான தாக்குதல்களையும் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்ற உம்முடைய வாக்குதத்தம்
அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ஆண்டவரே, அமைதியாக கண்ணீர் வடித்த இருதயங்களை நீர் தேற்றும். மனிதர்கள் தவறாக புரிந்து கொண்டாலும் நீர் அவர்களை நியாயப்படுத்தும் தேவன். அவர்களை தாழ்த்த நினைத்த சூழ்நிலைகளே அவர்களை உயர்த்தும் சாட்சிகளாக மாறட்டும். இன்று அவர்களை குற்றவாளியாக காட்ட முயற்சிக்கும் அதே சூழ்நிலையில் தேவன் அவர்களை சாட்சியாக நிறுத்தப் போகிறீர். அவர்களுக்கு எதிராக பேசப்பட்ட ஒவ்வொரு பொய்யும் வெட்கப்படட்டும். அவர்களின் நீதியை நண்பகல் வெளிச்சம் போல பிரகாசிக்க பண்ணும். பரிசுத்த ஆவியானவரே, இப்போது அவர்கள் மேல் பலமாய் இறங்கும். உடைந்து போன உள்ளங்களை மீண்டும் எழுப்பும். பயத்தால் அமைதியாக இருந்தவர்களின் வாயிலே இனி சாட்சி எழும்பட்டும். அவர்களை உடைக்க வந்த தாக்குதல்கள் அவர்களை பலப்படுத்தும் ஆசீர்வாதங்களாக மாறட்டும். அவர்களுக்காக நீரே போராடுகிறீர் என்பதை அவர்கள் காணட்டும். இப்போது இயேசுவின் நாமத்தில் நான் அறிக்கையிடுகிறேன். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. என்னை குற்றப்படுத்தும் எந்த நாவும் நிலை நிற்காது. தேவன் என்னுடைய நீதியாக இருக்கிறார். தேவன் என்னை தாழ்த்தாமல் உயர்த்தப் போகிறார். என்னுடைய கண்ணீர் சாட்சியாக மாறும். என்னை அழிக்க நினைத்த போராட்டமே என் உயர்வின் சாட்சியாக மாறும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.